விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபயண பேரணி. ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி, அலைடு சயின்ஸ் மாணவர்கள், மாணவ மாணவியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நடைபயண பேரணியை மருத்துவக் கல்லூரியின் டீன் சேரன், உதவி டீன்கள் விஜயகுமார் நாயர், திருமாறன், உடற்கல்வி இயக்குனர் ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நடைபயண பேரணியானது காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள விநாயகா மிஷன் நகர்ப்புற சுகாதார மையத்திலிருந்து தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக 5 கிலோமீட்டர் வரை சென்று கீழ்காசாக்குடி மேட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தை சென்றடைந்தது. வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 19.34 கோடி செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதவ கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கம் அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரையிலும் ரூபாய் 18.99 கோடி செலவில் பிசிசி வடிகால் கட்டுமான பணி மற்றும் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பெரியபேட் கால்வாய் இணைக்கும் க்ளூனிப்பள்ளி சாலையின் குறுக்கே ரூபாய் 35.62 லட்சம் செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், தர்மராஜ், கலையபெருமாள், திருவேங்கடம், சொக்கலிங்கம், பாலு, பாலகுரு, வேலு, நாகராஜ், வாசு, லட்சுமணன், குப்புராஜி, ராஜேந்திரன், சுந்தரம், நரசிங்கன், ஆனந்த், நாகமுத்து, விநாயகம், சிங்காரவேல், பிரபாகரன், வேலு, மணிகண்டன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தலை புறக்கணித்து ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி ஊழியப்பத்து கிராம மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட ஊழியப்பத்து பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழாவில் கடந்த ஆண்டு மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக சாமி சென்று வர அனுமதிக்காத நிலையில் அப்போதிருந்த துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் பொது வழியில் சாமி செல்ல எந்த தடையும் இல்லை எனவும் சாமியுடன் 10 நபர்கள் மட்டும் சென்று வரலாம் என உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழாவின் வீதி உலா நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை மீறி அதிகமானோர் சாமியுடன் வந்ததாகவும் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று ஊழியப்பத்து மக்கள் ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் பேனர் வைத்து முழக்கங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லாத நிலையில் தேர்தல் பணியில் இருந்த வட்டாட்சியர் பொய்யாத மூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தரப்பினரிடம் பேசி சுமூகமான தீர்வு எட்டப்படும் என வட்டாட்சியர் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் புதுச்சேரி பீச் ரோட்டில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உடல் நலம், சமத்துவம் மற்றும் வலிமை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்கத்தான் மற்றும் மராத்தான் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பீச் ரோட்டில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி பீச் ரோட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக நித்யா IPS அதிகாரி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்கத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மோதிக்குமார் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சேர்பர்சன் ஷகிதா ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தின வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தன. வில்லியனூரில் ரெட் கிராஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஹெல்மெட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரியில் ஹெல்மெட் பயன்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை கிராமப்புற ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அறக்கட்டளை இணைந்து முத்தூட் ஃபைனான்ஸின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு முன்முயற்சியின் மூலம் ஹெல்மெட் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சிவன் கோவில் எதிரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ராமன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கினார். தொடர்ந்து ஹெல்மெட் அணிவதால் ஏற்படும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் பற்றி விவரித்து சாலை பாதுகாப்பு துண்டு பிரசுரங்களை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் நிர்வாகிகள் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தங்கத்தேர் செய்வதற்கு 10 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்தில் தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்போது நடைபெறுகின்றது. முதல் கட்டமாக மரத்தேர் திருப்பணி முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. தற்பொழுது இரண்டாவது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம் நகாஸ் வேலைகள் செப்பு தகவல் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் கும்பகோணத்தை சேர்ந்த ராஜா சில்பாலய தொழிலகம் எஸ் ராஜகோபால் என்பவரிடம் 27 லட்சம் பேசி இன்று 10 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. 3 மாத கெடுவுக்குள் வேலை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. மேலும் செப்பு தகடு பணி முடிந்ததும் தங்கம் ஏற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ட்ரஸ்டி கௌரவ தலைவர் ஏகாம்பரம், மேனேஜிங் ட்ரஸ்ட் ஹரிஹரி, நமோ நாராயணா ட்ரஸ்டுகள் பிரேம்குமார் என்கிற புஷ்பராஜ், கண்ணபிரான், ராமதாஸ், மோகனசுந்தரம், திருவரசன், ஜெயமூர்த்தி, பெருமாள், பழனி என்கிற முருகையன், ரமேஷ் பாபு என்கிற வேலவன், மோகனசுந்தரம், விமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். உடன் ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேஜா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரசுக்கு 16, பாஜகவிற்கு 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சரும் புதுச்சேரி பாஜக மேலிட பார்வையாளருமான மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்தார். ஒரு தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து தொகுதி பங்கீடு முடிவெட்டப்பட்டது. ஒரு தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினர். என்ஆர் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 16 தொகுதிகளில் போட்டியிட்டது. பாஜக தரப்பில் ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து போட்டியிட்டோம். கடந்த தேர்தலில் இருந்த அதே நடைமுறை இந்த முறையும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் இளம்பெண் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாக விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் ஜோசப் அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரியகடை காவல் நிலையம் மற்றும் ஊதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா நேற்றிரவு வழக்கம் போல தனது பணியை முடித்துவிட்டு உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு பெட்ரோலுடன் காத்திருந்த ஜோசப் பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மலமளவென பரவி உடல் முழுவதும் இருந்து 85% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஊதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் மீன்கடை உரிமையாளரை கண்டித்து பெரிய மார்க்கெட் மீன் வியாபாரிகள் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டில் உள்ள வள்ளி மீன் கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துள்ளதாகவும் இதனால் மற்ற மீன் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர் பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் ஒன்றிணைந்த போராட்டத்தில் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்த சீனியர் எஸ்பி கலைவாணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது எழுத்து மூலம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு விலை உயர்வை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரின் காரணமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கேஸ் விலை உயர்வும் அதிகரித்துள்ளது. மேலும் ஹோட்டல்கள் மற்றும் பல்வேறு கடைகள் நடத்த முடியாமலும் இருந்து வருகின்றனர். இதனால் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் இதில் பெருமளவில் பாதிப்பு அடைந்துள்ளனர். இந்த தட்டுப்பாடு விலை உயர்விற்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவை திரளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க செயலாளர் கோபி தலைமையிலும் தலைவர் நிர்மலா கோபி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இந்த தட்டுப்பாடும் விலை உயர்வும் தொடருமேயானால் எங்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் எனவும் இயக்க செயலாளர் கோபி எச்சரிக்கை விடுத்தார். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 156 மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் மடிக்கணினி வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவுபடுத்தி வாய்க்கால்களை சீரமைக்க நபார்டு வங்கி மற்றும் புதுவை அரசு நிதியின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 6,80,00,000 திட்ட மதிப்பு செய்து அதற்கான அரசு அனுமதி பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களுடன் பாஜகவில் இணைந்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் பிசிசி உறுப்பினரும் மாநில சிறப்பு அழைப்பாளருமான முன்னாள் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர் போன்ற பதவியிலிருந்து வெங்கடாஜலபதி மற்றும் காலப்பட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தங்கள் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் நேற்று புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் சதீஷ் உள்ளிட்டோர் உணர்ந்தனர். கட்சியில் இணைந்து அவர்களை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் கண்காட்சி, பரிசளிப்பு விழா மற்றும் முன்மழையில் மாணவர்களுக்கான அனைத்து கருப்பொருள்கள் நாள் ஆகிய முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கனிமொழி பிரேம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். விழாவிற்கு வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. நிகழ்ச்சியில் முன்மழலையர் மாணவர்கள் வண்ணங்கள், வாகனங்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் போன்ற உடைகள் அணிந்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிவசங்கரி, இந்துமதி, பிரியா, ஜமுனா ராணி, சித்ரா, காயத்ரி, ஸ்ரீ விஜயசேகரி, கௌரி, பிரேமா, விஜயலட்சுமி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கோட்டக்குப்பம் 19வது வார்டு கவுன்சிலர் அமினா பானு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட 19வது நகராட்சி வார்டு திமுக கவுன்சிலர் அமீபா பானு, விழுப்புரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் பிரிவு துணை அமைப்பாளர் அன்வர் பாஷா இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். இன்னும் சில நாட்களில் ரமலான் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் திமுக கவுன்சிலர் அமினா பானு, அன்வர் ஷா தலைமையில் ரமலான் பண்டிகை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புட்டவாப்பு வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் பிரிவு துணை அமைப்பாளர் அன்வர் பாஷா முன்னிலை வகித்தார்.
இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ தொழிலாளர்கள் கோட்டக்குப்பம் 19வது வார்டு பகுதியை சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் சுமார் 500 பேருக்கு ரமலான் பண்டிகை கொண்டாட தேவையான பச்சரிசி, புழுங்கல் அரிசி, கோல்டு வினர் சமையல் எண்ணெய், உதயகிருஷ்ணா நெய், முந்திரி, ஏலக்காய், உலர் திராட்சை, சேமியா பாக்கெட், ஆச்சி மட்டன், சிக்கன் தூள் வகைகள் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் ரமலான் பண்டிகை அன்று உடுத்துவதற்கு புடவை, கைலி ஆகியவை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக கிளை செயலாளர் சம்சூர் ரகுமான் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சி கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவிப் பொருட்களை கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட், ஜெயசுதாஸ், முனைவர் கண்ணபிரான் மற்றும் நிர்வாகிகள் மதன், ஜெய்சங்கர், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த உதவி திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தையல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று உடனடி நடவடிக்கையாக ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோவினை ஜோ சார்லஸ் மார்டின் பரிசாக வழங்கினார். காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவரை புதுவை மாநில ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நலசங்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நல செயல்களால் ஈர்க்கப்பட்ட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையிலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த சந்திப்பின் போது இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சீனியர் ஓட்டுநரான மிக்கல்நாதன் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவருக்கு புதிய ஆட்டோ வழங்கி உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மிக்கல்நாதனுக்கு புதிய எலக்ட்ரிக் ஆட்டோவை வழங்கி உதவி செய்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தினம்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இன்று பொதுமக்களுக்கு நேரில் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக இந்த உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் அம்மா திட்டம் போன்ற முறையில் புதுச்சேரி முழுவதும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும் என தெரிவித்தார்.